மோதலும் காதலும் எபிசோட் 5ல் பார்ட் 1 வந்து நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி ப்ளேலிஸ்ட்டில் இருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், அப்புறம் தான் உங்களுக்கு கன்யூவாக புரியும். சரி வாங்க இப்போ நம்ம பார்ட் 2க்குள்ளே போயிடலாம். பார்ட் 2வோட ஸ்டார்டிங்லேயும் நம்ம சன்னை தான் காமிக்கிறாங்க. நம்ம சன் வந்து நோவாவை பார்க்குறதுக்காண்டி நோவாவோட ரூமுக்கு வந்து அப்படியே யாருக்கும் தெரியாமல் பதுங்கி போயிட்டுருக்கான். இவன் இந்த மாதிரி பதுங்கி போயிட்டுருக்கிறத அவனோட சிஸ்டர் வந்து நோட் பண்ணிடுறான். நோட் பண்ணிவிட்டு இவன் எதுக்கு எங்கே போயிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவனையே பார்த்துட்ருக்கான். நம்ம சன் பையனுக்கு லைட்டாக டவுட் வருது, யாரோ நம்மளை பார்க்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி. நம்ம சன் பையனும் திரும்பி பார்த்துட்டு இருக்கான். ஆனால் இவன் வந்து ஒளிஞ்சிக்கிறான். நம்ம சன் வந்து யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நோவாவோட ரூம் டோரை நாக் பண்ண நம்ம நோவா பையனும் ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ண உடனேவும் டக்குன்ட்டு நம்ம சன் வந்து உள்ளே போயிட்டு அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பக்கம் எப்படியே நம்ம பசங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போயிட்டுருக்க சடனாக வெளியே எதையோ போட்டு இழுக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டு கேட்குது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் எட்டி பார்த்தா நம்ம சன்னோட தங்கச்சி அந்த அராத்து இருக்கா இல்லையா, அந்த அராத்து தான் சும்மா இல்லாமல் ஏணியை போட்டு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கா. இவ எதுக்கு ஏணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கானா, நம்ம சன் வந்து நுவாவோட ரூம்குள்ளே போனா இல்லையா, இவன் ஏன் இந்த டைமில் அவனோட ரூம்குள்ளே போயிருக்கான், இவங்க 2 பேத்துக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்காண்டி தான் இந்த டைமில் இந்த அராத்து வந்து ஏணி எடுத்துகிட்டு வந்து நம்ம நுவாவோட பால்கனியில் போட்டு நுவா ரூம்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கு அந்த அராத்து. இவன் இப்படி நுவாவோட பால்கனியில் ஏணியை போட்டு மேலே ஏற இது எல்லாத்தையுமே சன் வந்து கீழே நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, நீ மேலே போறியா போ, நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி. அவள் போகிறதையே பார்த்துட்டு பையன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கா. ஒரு வழியாக இவளும் மேலே ஏறி வந்துட்டா. இந்த பக்கம் நம்ம நுவாவை பார்த்தீங்கன்னா நுவா பையன் பயங்கரமாக ஒரு ஷெட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. எந்த மாதிரி நம்ம நுவா பையன் பண்ணியிருக்கானா, அவள் வந்து பார்த்தா இவன் நல்லா தூங்கணுன்ட்டு தெரியறதுக்காண்டியவும் நம்ம நுவா பையன் பில்லோ அப்புறம் டால் அப்படிங்கிற மாதிரி என்னென்னத்தையோ எடுத்து செட் பண்ணி வச்சுட்டு, ஒரு மனுஷன் தூங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு நம்ம நுவா பையன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம நுவா இது எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுட்டு போன கொஞ்ச நேரத்துலேயும் அந்த அராத்து நம்ம நுவாவோட பால்கனி வழியாக வந்து நம்ம நுவாவோட பெட்ரூமை வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கா. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இவன் இந்த மாதிரி எட்டி பார்க்க அங்கே வெறும் நுவா தூங்குற மாதிரி தான் தெரியுது. இவளும் பார்த்துட்டு என்ன ஒரு ஆள் தான் தூங்குறான், நம்ம அண்ணன் எங்கே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேவும் சரி ஓகே கீழே போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் எப்படி வந்தாலோ அப்படியே போயிடலான்ட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு போனான். இவன் அந்த ஏணி எடுத்து போட்டு தானே மேலே வந்தா, அந்த ஏணி வந்து இப்போ இல்லை. ஏன்னா நம்ம சன் பையன் இவன் மேலே ஏறினதுமேவும் அந்த ஏணி அங்கேருந்து எடுத்துட்டா. இவன் எங்கடா ஏணி போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டு தடவிட்டு இருக்கா. இவன் இப்படி தேடிட்டு இருக்கிறத நம்ம சன்னுவாவும் ஒரு இடத்துல உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. 2 பேருக்குமே பயங்கரமான சிரிப்பாக இருக்குது. நம்ம சன் பையன்லாம் பயங்கரமாக விழுந்து சிரிச்சிட்டு இருக்க. நம்ம நுவா இருந்துட்டு டே போதுண்டா சிரிக்காத, நீ சிரிக்கிறத யாராவது கேட்டுற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட சொல்ல, சன் இருந்துட்டு கேட்டுட்டு போகிறாங்க, ஆனால் இது ரொம்ப ஃபன்னியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட சொல்லிட்டு நம்ம சன்னுக்கு வந்து தாட் வந்து வேற எங்கேயோ போகுது போல். பையன் ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறதுக்கு அவன் பக்கத்தில் போக நம்ம நுவா இருந்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டுட்டு இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம சன் பையன் இருந்துட்டு நீ என்னடா அங்கே சிரிக்கிற, இங்கே வாடா அப்படிங்கிற மாதிரி இவன் கையை பிடிச்சி இழுத்துறான். அப்புறம் என்ன டேப்லெட்டை பார்க்குறான். ஆனால் நம்ம செயின் பையன் அந்த டேப்லெட் எதுவுமே எடுக்கவே இல்லை போல். நம்ம ஜோன் இருந்துட்டு நம்ம செயின் கிட்ட நான் கொடுத்த மெடிசனை அப்பயே எடுத்திருந்தேன்னா உனக்கு இந்நேரத்துக்கு இந்த நிலைமை எல்லாம் வந்திருக்காது, உன்னோட நிலைமை இவ்வளோ பேடாக மாறி இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோன் வந்து செயின் கிட்ட சொல்லிட்டேவோ அவனோட பக்கத்தில் போய் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி அவனோட ஃபேஸும் இவனோட ஃபேஸும் ஒன்றா வச்சு பேசிகிட்டு இருக்கான் நம்ம ஜோனு. நம்ம செயின் இருந்துட்டு எனக்கு எப்படி தெரியும் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து ரொம்பவே கோவமாக நம்ம ஜோன் கிட்ட சொல்ல, நம்ம ஜோன் இருந்துட்டு இங்கே வாடா அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். நம்ம செயின் இருந்துட்டு என்னை எங்கடா கூட்டிட்டு போகிற, என்னை விட்றா அப்படிங்கிற மாதிரி செயின் வந்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஜோன் வந்து எதுவும் கேட்குற மாதிரி இல்லை. இவன் அவனை அங்கேருந்து இழுத்துட்டு எங்கே வந்திருக்கானா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டுட்டு வந்து உட்கார வச்சிருக்கான். அட ஜோன் பையலே, நீ நல்லவனா கெட்டவனாடா, 5 எபிசோடு வந்துருச்சு, இது வரைக்கும் நீ நல்லவனா கெட்டவனான்ட்டு என்னால் சுத்தமாக கண்டுபிடிக்கவே முடியல. நீ அவனுக்கு கெட்டதும் பண்ணுற, அதே சமயத்தில் அவனை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்லையும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற, நீலாம் எந்த ரகன்ட்டே தெரியலடா. ஆனால் இதுவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குப்பா ஜோன் பையன் பண்ணுற எல்லாமேவும். நம்ம ஜோன் பையன் நம்ம செயினை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இங்கேருந்து ஓடி போகிறதுக்கு மட்டும் நினச்சிடாத, இது எங்கள் அப்பாவோட ஹாஸ்பிட்டல் தான், உனக்கு நான் சொல்கிறதெல்லாம் கேட்குதா கேட்கலையா அப்படிங்கிற மாதிரி ஜோன் வந்து செயின் கிட்ட சொல்ல, நம்ம செயின் இருந்துட்டு அதெல்லாமே நல்லா தான் கேட்குது, என் காது ஒன்றும் செவிடு கிடையாது, நீ பேசுகிறத கேட்க எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி செயின் வந்து ஜோன் கிட்ட சொல்ல, நம்ம ஜோனுக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது. பாடுறா பையன் இப்போ சரியாயிட்டீங்க போல இருக்கே, அதனால தான் சரியான உடனே மறுபடியும் குலைக்க ஆரம்பிக்கிறியா நாய் மாதிரி, இங்கே பாரு வாயை மூடிட்டு அமைதியாக உட்காரு,
அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு உடம்புல காயம் பட்ட மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஜோன் வந்து செயின் கிட்ட சொல்லிட்டு அவனோட உடம்புல காயப்பட்டுச்சு இல்லையா அந்த இடத்துல பட்டுன்ட்டு அடிக்கிறான் அந்த ஜோன் பையன் வேணும்ட்டேவும். பாவம் நம்ம செயின் பையன் வலியில ரொம்பவே துடிக்கிறான். என்னடா பண்ற, எனக்கு ரொம்பவே வலிக்குது, நீ என்கிட்ட என்ன பண்ணன்ட்டு நான் அதை வந்து டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கணும்டா, அப்ப தெரிஞ்சிருக்கும் நீ யாருன்ட்டு அப்படிங்கிற மாதிரி செயின் வந்து ஜோன் கிட்ட சொல்ல ஜோன் பையன் இதை கேட்டுட்டு சிரிக்கிறான். சிரிச்சிட்டு நீ என்னதான் சொன்னாலும் அதை யாரும் அங்கே இருக்கிறவங்க நம்ப மாட்டாங்க, ஏன்னா எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு நல்ல ரெப்புடேஷன் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி செயின் கிட்ட நம்ம ஜோன் வந்து சொல்லி பேசிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக ஹாஸ்பிட்டல்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி செயின் வந்து டேப்லெட் இதெல்லாமே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண நம்ம செயின் பையனும் சரின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். ஆனால் அவனால் சுத்தமாக எந்திரிக்க முடியல, அவனுக்கு பின்னாடி பயங்கரமாக வலிக்குது போல. ஐயோ வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜோனை பார்த்து எனக்காண்டி நீ போய் அந்த மெடிசன் இதெல்லாமே வாங்கிட்டு வர முடியுமாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து ஜோன் கிட்ட சொல்ல, அதுக்கு ஜோன் இருந்துட்டு என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது, சர்வெண்ட் மாதிரி இருக்கா இல்லை வேற ஏதாவது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோன் வந்து செயின் கிட்ட கேட்க செயின் இருந்துட்டு நீ ஒன்றும் சர்வெண்ட் கிடையாது, என்னை இந்த மாதிரி ஆக்கின அயோக்கிய பையன் அப்படிங்கிற மாதிரி செயின் வந்து ஜோன் கிட்ட சொல்ல நம்ம ஜோனுக்கு கோவம் வந்துட்டு மறுபடியும் அடிக்கிற மாதிரி கையோங்கிறான். நம்ம செயின் பையன் பயந்துக்கிட்டு அந்த பக்கம் திரும்ப இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு போல, பையன் ஒரு மாதிரி அவன் பக்கமாக போயிட்டு இருக்கான், கிஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பக்கத்தில் போக மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து டேப்லெட் இதெல்லாமே வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஜோன் பையனும் இருந்துட்டு சரி ஓகே நான் போகிறேன், ஆனால் நீ இங்கேருந்து ஓடி போகிறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணாத, அப்புறம் நீ ஓடி போனேன்னா உனக்கான பின் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஜோன் பையன் செயின் கிட்ட சொல்லிட்டு அந்த டேப்லெட் இதெல்லாமே வாங்குறதுக்காண்டி அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். அவன் போனதுக்கப்புறம் இவன் ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு சரி ஓகே போவோம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து எந்திரிக்க முடியாமல் மெல்ல மெல்ல எந்திரிச்சு நம்ம செயின் பையன் அங்கேருந்து அவன் சொன்னதையும் கேட்காம ஓடி போயிடுறான். நம்ம ஜோன் பையன் மெடிசன் இதெல்லாமே வாங்கிட்டு வந்து பார்த்தா இங்கே செயின் வந்து இல்லையா, அவனுக்கு பயங்கர கடுப்பாயிட்டு எங்கடா போன அப்படிங்கிற மாதிரி வெளியெல்லாம் வரைக்கும் வந்து தேடி பார்க்குறான். ஆனால் அவனுக்கு அப்போ தான் தெரியுது இவன் ஓடி போயிட்டான்ட்டு. பயங்கர கோவமாக இருக்குது நம்ம ஜோன் பையனுக்கு. அடே செயின் பையன் எங்கே இருந்தாலும் அப்படியே தப்பிச்சு விட்டுறான், மறுபடியும் இவன் கையில் மட்டும் மாட்டிடாத, மறுபடியும் சிக்குனா இவன் உன்னை வச்சு என்னென்ன பண்ணுவான்ட்டு யாருக்கும் சத்தியமாக தெரியல. அப்புறம் நம்ம லின்னையும் பிளாவையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம லின் வந்து இன்னும் கன்யூவாக நம்ம செயினுக்கு வந்து கால் மேலே கால் தான் பண்ணிட்டு இருக்கா, ஆனால் ரீச்சே ஆகலை. ஏன் இன்னும் ரீச்சே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி லின் வந்து ரொம்ப டென்ஷனாக கால் மேலே காலாக பண்ணிகிட்டு இருக்கா. இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக நம்ம செயின் பையன் கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அவனால் நடக்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கான். நம்ம லின்ன இருந்துட்டு செயின் வரதை பார்த்துட்டு செயின் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே போய் நம்ம செயினை ஹக் பண்ணிக்கிறா. ஹக் பண்ணிட்டு நீ எங்கே போயிருந்த, நான் உன்னை நினச்சி எவ்வளோ வரி பண்ண தெரியுமா அப்படிங்கிற மாதிரி லின் வந்து செயின் கிட்ட சொல்லிட்டு அப்போ தான் நிமிர்ந்து அவனோட ஃபேஸை பார்க்குறான். நம்ம செயினோட ஃபேஸ் எல்லாத்துலேயுமே பயங்கரமான அடி இல்லையா, மூக்கிலெல்லாம் பேண்டேஜ் எல்லாம் போட்டிருப்பான் நம்ம செயின் பையன். அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம லின் இருந்துட்டு உனக்கு என்ன ஆச்சு, யார் இந்த மாதிரி பண்ணது அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து செயின் கிட்ட கேட்க நம்ம செயின் பையன் சின்னதாக ஃப்ளாஷ்பேக் ஒன்று நினச்சி பார்க்குறான். என்னன்னா ஜோன் பையனும் ஜோனோட ஃப்ரெண்ட்ஸும் நம்ம செயினை ரெஸ்ட் ரூமில் வச்சு அடின்ட்டு அடிச்சிருப்பாங்க இல்லையா, இது எல்லாத்தையுமே நம்ம செயின் பையன் நினச்சி பார்த்துட்டு இருக்க. நம்ம செயினோட சிஸ்டர் இருந்துட்டு சொல்லு, உன்னை யார் இந்த மாதிரி ஹர்ட் பண்ணது, உன்னை யார் காயப்படுத்தினது சொல்லு என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி தங்கச்சி வந்து செயின் கிட்ட கேட்க ப்ளவ் இருந்துட்டு ஆமாம் இதை வந்து இப்படியே விடக்கூடாது, வா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ளவ் வந்து செயின் கிட்ட சொல்ல அதுக்கு லின்னு இருந்துட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா உன்னை யார் இந்த மாதிரி பண்ணதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இதுக்கும் நம்ம செயின் பையன் சின்னதாக ஃப்ளாஷ்பேக் ஒன்று நினச்சி பார்க்குறான். ஏன்னா அந்த ஜோன் பையன் தானே நம்ம செயினை அப்யூஸ் பண்ணான், இதை எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறது, அது மட்டும் இல்லாமல் தங்கச்சி முன்னாடி எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கான் நம்ம செயின் பையன். அப்படி திங்க் பண்ணி பார்த்துட்டு லின் கிட்ட எனக்கு இதை பண்ணது யாருன்னு தெரியாது, நான் இதை பண்ணவங்கள பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு லின்னு இருந்துட்டு உன்னால் எதுக்கு அவங்கள ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி கேட்க ஏன்னா எனக்கு நிஜமாவே ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி செயின் சொல்கிறான். அதுக்கு லின்னு இருந்துட்டு உனக்கு நிஜமாவே ஞாபகம் இருக்கா இல்லையான்ட்டு எனக்கு தெரியல, அப்படி இல்லைன்னா யாரோ ஒருத்தவங்கள நீ ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, இந்த மாதிரி நீ பண்ணுறதால மட்டும் அவங்க உன்னை விட்டுருவாங்கன்ட்டு நீ நினைக்கிறியா, உன்னை அட்டாக் பண்ண அந்த ஆட்கள் மறுபடியும் உன்னை அட்டாக் பண்ண மாட்டாங்கன்ட்டு என்ன இருக்குது, இங்கே பாரு உன்னை ஒரு மனுஷனை கூட அவங்கெல்லாம் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி லின் வந்து நம்மளோட செயின் கிட்ட சொல்ல நம்ம ப்ளவ் இருந்துட்டு லின் சொல்கிறது எல்லாமே நியாயம்தான், அவங்க யாரையும் நம்ம சும்மா விடக்கூடாது, இங்கே பாரு உன்னை எப்படி அட்டாக் பண்ணிருக்காங்க, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ளவ் வந்து சொல்ல
ஆனால் நம்ம செயின் பையனுக்கு இதை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறதோ இல்லை வெளியே சொல்கிறதோ அவனுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை போல். நம்ம லின் சொன்ன மாதிரி நம்ம செயின் வந்து ஜோன் பையனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் நம்ம செயின் கிட்ட மாற்றி மாற்றி உண்மையை சொல்லி யார் பண்ணது அப்படி இல்லாட்டிவா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே நம்ம செயின் கிட்ட சொல்ல. ஆனால் நம்ம செயின் பையனுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லாமல் அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான் வீட்டுக்கு. அவனால் சுத்தமாக ஸ்டெப்ஸ் ஏறக்கூட முடியல. அந்த அளவுக்கு அவனோட பாடி எல்லாமே புல் பெயினாக இருக்குது. பாவமாக இருக்குது நம்ம செயின் பையனை பார்க்குறதுக்கு. நம்ம 2 பாப்பாக்களும் என்னதான் ஆச்சு இவனுக்கு, ஏன் இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம 4 பசங்களையும் தான் காமிக்கிறாங்க. செயின், ஜோனு, அப்புறம் பாக்கி 2 பசங்க இருக்காங்களே, அவங்க பேர் கூட என்னமோ வரும், நான் மறந்துட்டேன், சரியா ஞாபகம் இல்லை. 4 பேரையும் தான் காமிக்கிறாங்க. 4 பேரும் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம சன் பையனாவும் நம்ம ஜோன் பையனை வச்சு நல்லா கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கான். அடே நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் ஹானஸ்ட்டாக என்கிட்ட நடந்துக்கிறியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன்டா அவன்கிட்ட அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்ட, அவனை ஏன்டா நீ அடைச்சி வச்ச அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து ஜோன் கிட்ட கேட்க, அதுக்கு இந்த ஜோன் பையன் அசால்ட்டா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம சன்னுக்கு கடுப்பாது. இங்க பாரு, பணம் இருக்குன்னு பேர்ல நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, பணம் எல்லாத்தையுமே சரி பண்ணாது, அப்புறம் நீ தான் பின்னாடி ரொம்பவே வருத்தப்படுவ அப்படிங்கிற மாதிரி சன் வந்து நம்ம ஜோன் கிட்ட சொல்ல, அதுக்கு பாக்கி இருக்கிற 2 பசங்களும் சரி ஓகே இப்போ நீ என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு சன் இருந்துட்டு நான் இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பாக்கி 2 பசங்க இருந்துக்கிட்டு இதை வந்து அவன் அக்செப்ட் பண்ணுவான்ட்டு நீ நினைக்கிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு, ஆனா நீங்க 3 பேரும் அவனை எதுவும் பண்ணக்கூடாது மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து அவங்க 3 பேர்கிட்டயே சொல்ல, நம்ம ஜோன் பையன் மட்டும் இருந்துட்டு நீ சொன்னா நான் கேட்டுருவேனா, அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பையன் ஒரு மாதிரி வில்லத்தனமா பார்த்துட்டு இருக்கான். இவன் என்னதான் பண்ண போறான்னு தெரியல, பாவம் நம்ம செயின் பையனை. அப்புறம் நம்ம சன் பையனை தான் காமிக்கிறாங்க. நம்ம சன் பையன் எங்கேயோ கிளம்பி வெளியே போயிட்டு இருக்க, அப்ப கரெக்டா நம்ம நோவா வரான். நோவா வந்து நம்ம சன் கிட்ட என்னாச்சு எங்க போயிட்டு இருக்க நீ மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நோவா வந்து சன் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம சன் பையன் இருந்துட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டேவோ, இந்த மாதிரி நான் ஸ்டடி கண்டி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நோட்ஸ் இதெல்லாமே படிக்க போறேன், எக்ஸாம் வருது இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவா கிட்ட சொல்றான். அதுக்கு நுவா இருந்துட்டு அடடே நான் வீட்டில் உன் கூட தனியா இருக்கலான்ட்டு நினைச்சேனே அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட ஒரு மாதிரி சொல்ல, நம்ம சன் இருந்துட்டு ஓ அப்படியா, ஆனால் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கே, நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சன் வந்து நம்ம நுவாவோட கண்ணத்தை கில்ல, நம்ம நுவா பையனும் இருந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சன் பக்கமாக போய் ரொம்பவே சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணுறான். இப்படி இவன் கிஸ் பண்ணிட்டு இருக்க அப்போ சன்னோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. அதை வந்து எடுத்து பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க போல். அதை பார்த்துட்டு சன் இருந்துட்டு சரி ஓகே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிடுறாங்க, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாயிட்ட சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து வேக வேகமாக கிளம்பி போயிட்டுருக்கான். நம்ம சன் போகிறதையவும் நம்ம நுவா பையன் பார்த்துட்ருக்கான். நம்ம நுவா பையனுக்கு ஏதோ சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி தோணுது போல். அப்புறம் நம்ம சன்னையும் செயினையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம சன் பையன் நுவாயிட்ட நான் இந்த மாதிரி படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம செயினை மீட் பண்ணி பேசுகிறதுக்காண்டி தான் இவங்கெல்லாம் வழக்கமாக ஒரு பாருக்கு வருவாங்க இல்லையா, அந்த பாருக்கு தான் நம்ம சன் பையன் வந்திருக்கான். ஏன்னா நம்ம செயின் பையன் அந்த பாரில் தான் மியூசிக் பேண்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதனால அங்கே வந்திருக்கா நம்ம சன் பையன். நம்ம சன் வந்து செயின் கிட்டே இந்த மாதிரி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம செயின் இருந்துட்டு நீ என்கிட்ட உன்னோட ஃப்ரெண்டை பற்றி பேசணுன்ட்டு இங்கே வந்தீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு யூஸ்மே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து சன் கிட்ட சொல்ல, ஆனால் நம்ம சன் இருந்துட்டு என்னால் இந்த சான்ஸை வந்து விட முடியாது, இதோட நம்ம இந்த வாரம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சன் வந்து செயின் கிட்ட சொல்ல, அதுக்கு செயின் பையன் சிரிச்சிட்டு சரி ஓகே நீ வந்து நுவா கூட ஃப்ளாட் பண்ணியிருக்கல, அதை வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கன்ட்டு நான் சொன்னேன்னா என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி செயின் வந்து நம்ம சன் கிட்ட சொல்ல, நம்ம சன் பையன் நம்ம செயின் பையனை முறைச்சிட்டு இருக்கான். இப்படி இவங்க 2 பேர் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறதோட எபிசோட் 5ல் பார்ட் 2 வந்து இங்கே கம்ப்ளீட்டாக முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணி பிஎல் பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இந்த சீரீஸை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு எபிசோட் மட்டும் தான் இருக்குது, ஃபைனல் எபிசோட். அந்த எபிசோட் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டே கொடுங்க. சரி ஓகே, பாய் மை ஃபேமிலிஸ், பாய்.